இனிய வணக்கம். இன்றைய புதிய அதிகாரம் 111வது அதிகாரம், புணர்ச்சி மகிழ்தல் என்ற தலைப்பு. அந்த அதிகாரத்திலே முதல் குறள் நாம் பார்க்க இருக்கிறோம். 1101. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உள என்ற அருமையான குறள் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சல. எல்லாருக்கும் பார்க்குறது, கேட்கறது, ருசிக்கிறது, சுவைக்கிறது, தொட்டு அறிதல், இந்த 5 கண்டு கேட்டு சுவைத்து நுகர்ந்து தொட்டு, இந்த 5 இன்பமும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த அழகிய பெண்ணிடத்தே தவிர வேறில்லை என்று தலைவன் இங்கே கூறுகிறான். அதாவது ஒரு ஒரு இலைமறை காயாக எவ்வளவு அழகாக ஒரு பெண்ணினுடைய அந்த பெருமிதத்தை சொல்ல முடியும் இல்லையா? அந்த பெண்ணானவள் வெறும் குறிப்பறிதலோடு மட்டுமல்ல, குறிப்பறிந்தபின் அவளை நான் அறிந்தேன், அவளை பற்றி சொல்வதென்றால் அவள் யார் அப்படின்னா தலைவன் சொல்கிறான். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று, அது பார்த்து கேட்டு சுவைச்சு நுகர்ந்து தொட்டு அனைத்திலும் இந்த ஐம்புலன் இன்பத்தையும் ஒரு சேர வழங்கும் இன்ப வல்லாண்மை மிக்கவள், இன்ப வள்ளலவள் என்று சொல்லுகிறார். இன்பத்திற்கே வள்ளல், இன்பமே ஒரு பாட்டு கூட வரும் இல்லைங்களா? பெண்மையை பற்றி வரும்போது உந்தன் பேர் வள்ளலோ அப்படின்னு ஒரு பாட்டு ஞாபகம், எனக்கு ஏதோ ஒரு வரி ஞாபகம், உந்தன் பேர் வள்ளலோ. அந்த மாதிரி இன்ப வள்ளலாக இந்த பெண்மணி இருக்கிறார். அனைத்து சுவைகளையும் ஒரு சேர கொண்டவளாக அவளை இந்த தலைவன் எண்ணி பார்க்கும் அந்த அழகை வள்ளுவ சிந்தனை நமக்கு வாரி வழங்குகிறது. இதில் வரக்கூடிய பிற குறள்களையும் நாம் காண இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதே வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.